Hello friends, Dr Herbal is now Vimal. நம்ம Dr Herbal YouTube channel இன்னைக்கு பார்க்க போற வீடியோ டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படினா நிறைய டவுட்ஸ் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் மினாக்சிடில் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ மினாக்சிடில் நான் விட்டா எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடுமா நான் மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஆயில் வைக்கணுமா நான் ஆயில் வச்சிட்டே இருக்கும்போது மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா ஓகே மினாக்சிடில்னால வந்து எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியுது இப்போ எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இருக்குது எனக்கு வந்து என்ன சொல்கிறது வாரத்துக்கு ஒரு 4-5 பேராக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஸோ அவங்களுக்காக அந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குன்றது எனக்கே புரியுது ஸோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இது ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றது தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்கும் ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது இச்சிங் இருக்குது தலையை கொஞ்சம் ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது புண்ணு மாதிரி இருக்குது மாவு மாதிரி இருக்குது ரத்தம் மாதிரி கூட சில பேருக்கு வரும் ஸோ இது மாதிரி இல்லாமல் ஹேர் ஃபால் ரொம்ப நாளாக ஆகிட்டே இருக்கும் நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சரியாகல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சரியாகல அப்படின்றவங்க உங்கள் உச்சந்தலை எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்கிறது மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன் யாருக்கும் ரொம்ப லாங் டர்மாக ஹேர் ஃபால் இருக்கும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு 2 மாதமாக 3 மாதமாக ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நிறைய ஹோம் ரெமடிஸ் டிப்ஸ் ஹோம் கேர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் ஸ்டில் உங்களுக்கு அதுலேயே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மினாக்சிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போ வந்து மினாக்சிடில் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ண எனக்கு ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஸோ மினாக்சிடில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகாது ஸோ ஸ்டாப் பண்ண உடனே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் ஹேர் ஃபால் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டு தெரியாமல் ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது ஆயில் எதுவும் வைக்கக்கூடாது ஓகேங்களா மினாக்சிடில் யூஸ் பண்ணிக்கிட்டே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு அப்படியே மாறிடலாம் வேறு ஏதாவது மெடிசன்ஸ்க்கு மாறிடலாம் அப்படின்னா அது மாதிரியும் பண்ணக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் மினிமம் வந்து ஒரு 15 days கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அதனால் கண்டிப்பாக கேப் விட்டு தான் ஆகணும்னு கிடையாது பட் மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணுற பட்சத்தில் ஓகேங்களா ஹேர் ஃபால் ஒரு மைல்டாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அது ப்ராப்ளம் கிடையாது ஸோ வந்து வேறு ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகிறீங்க எனி ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா அது வாட் எவர் சித்தா ஆயுர்வேதிக் வாட் எவர் இட் இஸ் ஸோ வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஒரு மைல்டாக இருக்கும் ஸோ அது பெர்மனெண்ட்டாக இருக்காது ஓகேங்களா நீங்கள் திருப்பி சுவிட்ச் ஓவர் ஆகும்போது உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி க்ரோத் வந்து கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக மினாக்சிடில் நான் யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா லைஃப் டைம் ஃபுல்லாக மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது நல்ல அட்வைசபிள் கிடையாது ஸோ அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் லைஃப் டைம் ஃபுல்லாக மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒப்பீனியன் கிடையாது என்னோட பர்சனலாக நான் வந்து அட்வைசபிள் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ வந்து ஏதோ ஒரு பட்சத்தில் நான் அப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஓகேங்களா ஒரு பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்டாப் பண்ணுற பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஓகேங்களா ஸ்டாப் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பீடாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்னோட நம்ம டாக்டர் ஹெர்பலுக்கு வரும்போது கிளினிக் வரும்போது நான் வந்து 1 வருஷம் யூஸ் பண்ணேன் 2 வருஷம் யூஸ் பண்ணேன் எனக்கு யூஸ் பண்ண நல்லா தான் இருந்துச்சு ஸ்டாப் பண்ண வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் பற்றி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும் க்ரோத்திங் சூப்பராக இருக்கும் ஓகேங்க அது மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அது யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பர்சனல் ஒப்பீனியன் என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணாமல் ஓகேங்களா பர்ஃபெக்டாக உங்களுக்கு எதனால் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினாக்சிடில் யூஸ் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் GFC பண்ணுங்கள் PRP பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹோம் கேருக்கு வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ட்ராப் மாதிரி ஆகிடுது இந்த விஷயம் ஸோ வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் நான் எவ்வளோ பேருக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ நெகட்டிவாக நிறைய பேர் போகும்போது ரிசல்ட்ஸ் எனக்கு இல்லைன்னு போது நிறைய காசு அதில் இன்னும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சேஞ்சஸ் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் செகண்ட் விஷயம் வந்து நான் என்னோட பர்சனலாக என்ன சொல்வேன்னா ஏன் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு டயக்னைஸே பண்ணாமல் நீங்கள் ஒரு மினாக்சிடிலோ ஒரு PRPயோ இல்லை ஒரு GFCயோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்காதுன்றதை நான் சொல்ல வரேன் நான் நீங்கள் மினாக்சிடில் போய் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா அந்த டைமில் உங்களுக்கு பெனிஃபிஷியல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹேர் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு அப்ரண்ட்டாக அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாதீங்க ஓகேங்களா கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு 2 times வச்சிங்க 1 time வைங்க உங்களை யூசேஜ் அளவு வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படியே ஒரு 1 week இல்லை 10 days அப்படி வந்து நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று மினாக்சிடில் யூஸ் பண்ணிவிட்டேன் நான் வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் ஓகே இப்போ வந்து நான் ஃபுல் ஷேவ் பண்ணிடுறேன் ஸோ அப்போ எனக்கு எல்லாமே
சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவும் கூடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸும் பண்ணுறாங்க. ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து இது நடக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒரு 30 பேர் 40 பேரை இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஹேர் க்ரோத்தே சுத்தமாக ஸ்பீடாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கூட ஹேர் க்ரோத் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தவற பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, நீங்கள் மினாக்சில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், மினாக்சில் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொட்டை ஃபுல் ஷேவ் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. ஹேரை ஷார்ட்டாக வெட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பிளைண்டாக போய் ஃபுல் ஷேவ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்க. உங்கள் நியர்பையில் இருக்கிற கன்சல்டன்ட் யாராக இருக்காங்க, இல்லை டாக்டர்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணுங்கள். பிளைண்டாக போய் நீங்களே வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஃபுல் ஷேவ் பண்ணிடாதீங்கன்றது என்னோட ஒப்பீனியன். லாங் டர்மாக மினாக்சில் வந்து யூஸ் பண்ணுறது வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதே நேரத்தில் பிளைண்டாக நீங்களும் போய் மினாக்சில் யூஸ் பண்ணிடாதீங்க. அன்டில் யாரும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்களாக பிளைண்டாக இது பண்ணிடாதீங்க. பிஃபோர் யூசேஜ் யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் பிஃபோர் யூசேஜுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் என் ஸ்கேல்பில், எனக்கு எதனால் முடி கொட்டுது, ஓகேங்களா, உண்மையாகவே இதனால தான் ரீசனா அப்படின்றது டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்ளம் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிளைண்டாக போய் யூஸ் பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் ட்ரை பண்ணாதீங்கன்றதை இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். நான் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.